உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரு. அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறது. மறுபடியுமாக இந்த மாதத்தை இன்றோடு முடித்து நாளைய தினத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளார நம்ம கடந்து போகிறோம். 11வது மாதம் நவம்பர் மாதத்துக்குள்ளார கடந்து போகிறோம். நவம்பர் மாதம் கடைசியில நமக்கு பண்டிகை நாட்களாக இருக்கிறது. கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோம். அட்வென்ட் வர போகிறது. ஆகையால் நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ளார களி கூறும்படிக்கு நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தி இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்குள்ளார கடந்து போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர் உன்னத தேவன், பரிசுத்த ஆண்டவர், பரலோக தகப்பனாய் இருக்கிறவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று சொல்லி இன்றைக்கும் இதோ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிற பாதபடி என்று நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய சிங்காசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவரும் சிறந்தவருமாய் இருக்கிறவர், உன்னதவராய் காணப்படுகிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். இன்றைக்கும் தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களை சுத்திகரித்து, எங்கள் சிந்தனைகளை சுத்திகரித்து, எங்களுடைய எண்ணங்களை சுத்திகரித்து, எங்களுடைய சரீரங்களை சுத்திகரித்து, ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த காலை ஆராதனைக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாக உம்மை துதிக்கவும், ஒரு மனமாக உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெள்ளம் தகப்பனை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்டு என்னுடைய ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திற்குள்ளார நான் கடந்து வருவேன் என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா? இன்றைக்கும் இந்த காலை வெள்ள தகப்பனே, நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னியும், நீர் எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ செய்த காரியங்கள் எது எது ஆண்டவரே உமக்கு விரோதமாய் இருக்குமோ இந்த காலை வேளையில் ஆண்டவரே அவைகளை எங்களை விட்டு அகற்றி போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவ காரியங்களை எங்களை விட்டு விலகி போகட்டும். எங்களுடைய எண்ணத்தினால, சிந்தையினால, எங்களுடைய வாயின் வார்த்தையினால, கையின் கிரியையினால ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு காரியங்களும், உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை விட்டு விலகி போகும்படிக்கு எங்களை கர்த்தர் சுத்திகரிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு உம்மை துதிக்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவிலை உருவாக்கினவர், பேர் சொல்லி அழைத்தவர் நீரப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாதையின் நாட்களில் எங்களை உள்ளங்கையில தாங்கி கொண்டு இருக்கிறவர், இரத்தத்தினால மதில் எழுப்பி பாதுகாக்கிறவராய் இருக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறவர் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர் அல்லவா? நீர் யெகோவா தேவனாக இருக்கிறீர் அல்லவா? எல் ஷடாயின் தேவனாக இருக்கிறீர் அல்லவா? ஆண்டவரே, நீர் சமாதான தேவனாய் இருக்கிறீர் அல்லவா? நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் அல்லவா? நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெள்ளம் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Hallelujah. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். Perumal
ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஆண்டவர் நம்முடைய வரவு இருக்கும். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி, நீர் ஆளுகை செய்யும். சொல்லுவோம், வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே, ஓடி ஓடி ஓடிலோ. உம் பிரசன்னத்தை பரலோக தேவனுடைய ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். ஓரி பாபா 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 ஷேலே மரவரி வரி வரி கரவோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்தே நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். இந்த காலையில் நீராளுகை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வலதுகரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறாரு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு, நம்மளை அற்புதமாய் வழி நடத்துறாரு, நம்முடைய அதிசயமாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அழகோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுவோம், அவர் எபினேசர், இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை,
ஹalleluya ஆராதனை ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா, இன்னும் 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 ஆர்வமா. ஓ ரிமா பாபா பாபா பஷே. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இந்த வாலிப பிள்ளைங்க அவங்களுடைய வாலிப பருவம் வந்த உடனே அவங்களுக்குள்ளார ஒரு மாறுதல் வந்து அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க மேல அன்பு கூற ஆரம்பிப்பாங்க. அந்த அன்பு எப்படி மாறினா காதலாய் மாறும். இந்த காதல் வந்த பிற்பாடு அம்மா அடிச்சாலும் சரி, அப்பா மிதிச்சாலும் சரி, யார் யார் வந்து தடை போட்டாலும் சரி, ஒரு வாரம் பார்க்க முடியல, 2 வாரம் பார்க்க முடியல, போன் அடிக்க முடியல, பேச முடியல. ஆனா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள பேசுறதற்கோ இல்ல பார்க்கிறதற்கோ அவங்களுடைய இருதயம் அப்படியே பொங்கி வடிஞ்சி அந்த அன்பு இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, அவங்களுடைய ஆசை இன்னும் அதிகமா, நேசிப்பு இன்னும் அதிகமா காணப்பட. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கணும் ஆண்டவர் மேல உள்ள அன்பு. என்னதான் சபை அடைக்கப்பட்டாலும், என்னதான் தடை செய்யப்பட்டாலும், என்னதான் 10 பேர் இல்ல 20 பேர் 30 பேர் 50 பேர் தான் சபையில இருக்க முடியும்னு உத்தரவு கொடுத்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளார ஓ என் ஆசை நாயகனை பார்க்க போகிறேன், அவர் என்னுடைய மனவாளனாய் இருக்கிறவர், அவர்தான் எனக்கு நித்திய நித்திய காலமாய் என்னை வழிநடத்த போகிறவராய் இருக்கிறவர். நான் அவர் சமூகத்துல போய் நிற்கக்குள்ள இன்னும் ஆசையா, இன்னும் ஆவலா, இன்னும் எதிர்பார்ப்போடு என்னுடைய மனவாளனை எப்பொழுது நான் காண்பேன் என்று சொல்லி இன்னும் 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். பாத்தீங்களா? ஃபாதர் சொல்றார் இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. நேத்து இருந்ததில்ல, இன்றைக்கு நாளைக்கு இன்னும் அதிகமா. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா அவர் மேல நம்முடைய ஆசை இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் தேடணும், இன்னும் ஆசையா போகணும். நேற்று பாறைமுத்தாருக்கு போய் எங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக என்னுடைய சித்திகளாம் அங்க இருக்கிறாங்க. சித்திங்களுடைய பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் போயிருந்தேன். நான் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொன்னது, அண்ணே நாங்க அந்த யூடியூப்ல நாங்க பார்ப்போம், Facebookல பார்ப்போம். நான் கூட நினைச்சேன் என்னோட சொந்தக்காரங்களாம் யாரும் பார்க்கறது இல்லை போல அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க பார்ப்போம், ஆராதனையில பங்கு பெறுவோம், ஜெபத்துல பங்கு பெறுவோம். அதை பார்க்கக்குள்ள எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம். இன்னும் அதிகமா கர்த்தரை ஆராதிக்கணும், இன்னும் அதிகமா அவருக்கு ஓடணும். ஹalleluya, ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறவர். நீர் என்னோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம சார்பிலே இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, உலகத்துல வியாதிகள் உண்டு, உலகத்துல கஷ்டங்கள் உண்டு, உலகத்துல நஷ்டங்கள் உண்டு, உலகத்துல கண்ணீர் உண்டு, உலகத்துல பசி உண்டு, உலகத்துல வேதனை உண்டு, உலகத்துல நெருக்குகிறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது நான் மதிலை தாண்டிடுவேன். ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும் போதே
நம்மோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம். என்னாலும் வெற்றி வெற்றியே. ரெங்கே, ஆனாலுமே ஜெயமேங்கே. சொல்லுவோம். மரணமே உன் கூரைங்கே, கூரைங்கே. ஆனாலுமே ஜெயமேங்கே. இயேசு எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நிக்கிற நம்ம தோத்து போவதில்லை. தோல்வி நமக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. நீர் எங்களோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு அப்படியே கண்களை மூடி என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, இயேசு நம்மோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த நாட்களில் எவ்வளவு மலைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவு 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 உபத்திரவத்தை கடந்து வந்திருக்கிறோம். மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி எவ்வளவு அன்பானவர்களை மரணத்திற்கு பறி கொடுத்தாலும் மரணம் ஜெயிக்க முடியாதபடிக்கு, பாதாளம் ஜெயிக்க முடியாதபடிக்கு அவருடைய ஆத்துமா இன்றைக்கும் கர்த்தரோடு கூட இலை பாரிக் கொண்டு இருக்கிறதற்காக கர்த்தரை நோக்கி பார்த்து, ஓ ஹalleluya, அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் அவருடைய சிலுவையை நம்மளுக்கு சிந்தைக்கு முன்பதாக கொண்டு வந்து, ஓ ஹalleluya, thank you Holy Spirit. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை மாற்றி
அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் பலன் என்ன என்று அறிந்திருக்கிறார். உன் திறமை என்ன என்று அறிந்திருக்கிறார். உன்னால எது முடியும் என்று அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஓட்டம் எவ்வளவு என்று அறிந்திருக்கிறார். உன்னை அறிந்திருக்கிறவர், உன்னை விட்டு விலகாதவராய், உன்னை கைவிடாதவராய், இன்றைக்கும் உதய சூரியனாய், இன்றைக்கும் விடிவெளி நட்சத்திரமாய், இன்றைக்கும் சுவாசிக்கிற காத்தாய் அவர் கடந்து வந்து உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டே இருக்கிறவர். அவர் ஒரு பொழுதும் மறவாதவர். Thank you Lord. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துவோம். நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். போராட்டம். ஹல்லேலூயா. போராட்டம் அப்படின்னா நிறைய போராட்டங்கள் இருக்குதுல. பிறந்த பிள்ளைக்கு ஒரு போராட்டம், எப்ப முட்டி போடலாம். முட்டி போட்ட பிள்ளைக்கு ஒரு போராட்டம், எப்ப எழுந்திருச்சு நிக்கலாம். நின்ற பிள்ளைக்கு ஒரு போராட்டம், எப்ப நடக்கலாம். நடக்க ஆரம்பிச்ச பிள்ளைக்கு போராட்டம், எப்ப ஓடலாம். ஓடுற பிள்ளைக்கு ஒரு போராட்டம், எப்ப இந்த ஓட்டம் முடியும். ஹல்லேலூயா. அப்போ போராட்டம். இன்றைக்கு ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். 24வது வசனம், 32வது அதிகாரம் ஆதியாகமம், Genesis chapter 32 verse 24. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடியும் அளவும் அவனுடனே போராடி. சொல்லுங்க, போராடி. போராடி. உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? காலையில எழும்பி ஆராதனைக்கு வர்றது ஒரு பெரிய போராட்டம். 7 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பி தேவ சமூகத்துக்கு வருகிறதற்கு ஒரு சிலருக்கு போராட்டம். ஒரு சிலருக்கு ஆராதனைக்கு போய் என்ன கிடைக்க போகிறது ஒரு போராட்டம். அங்க போனா என்ன, போவாட்டினா என்ன. ஹல்லேலூயா. ஆனா இந்த யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு ஒரு போராட்டம். தன் தாயினுடைய வயிற்றின் கருவறையில் இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? அவனோடு கூட இன்னொரு சகோதரன் உருவாகி கொண்டு வருகிறான். இவங்க 2 பேரும் இரட்டை பிள்ளைகள், யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள். தாயினுடைய வயிற்றில 2 சந்ததி உருவாகி கொண்டு இருக்கிறது. இந்த 2 சந்ததிக்குள்ளாரையே போராட்டம். போராடி 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 9 மாதம் முடிந்து இந்த பிள்ளை பிறக்க வேண்டிய நேரத்துல யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பெரிய போராட்டம். யார் முதல்ல வருகிறது? இந்த யாக்கோபுடைய கை வெளியே வந்த உடனே வேலைக்காரி தாதிமார் என்ன செய்றாங்க? ஒரு ரிபனை கையில கட்டின உடனே மறுபடியும் கை உள்ள போனது. ஏசாவு முந்தி பிறந்தவனாக இருக்கிறான். இந்த ஏசாவு முந்தி பிறந்துட்டான், அண்ணன் பிறந்துட்டான். இருந்தாலும் பின்னால வருகிற இந்த தம்பிக்கு தெரியும், நான் தான் முதல்ல வர வேண்டியவன், நான் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவன், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டியவன் நான் என்று சொல்லி இந்த யாக்கோபு அநேக காரியத்துல சதி செய்கிறவனாய் காணப்படுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்துல நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம போராடுகிறோம். சில நேரத்துல சில தந்திரங்களை பயன்படுத்துகிறோம். ஆமாவா இல்லையா? சில நேரத்துல சில சதி வேலைகள் செய்வாங்க. எதுக்கு? தனக்கு உண்டான தனக்கு என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக. சில அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பதவி உயர்வுக்காக ஒரு 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 உயர்வு வருகிறதற்கு அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு ஏதாவது பரிசு பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள ராசி பண்ணி அவங்கள ஐஸ் வச்சு எப்படியாவது பதவி உயரணுங்கிறதற்காக அந்த மாதிரி எல்லாம் வருதுல. அந்த மாதிரி இந்த யாக்கோபும் தன்னுடைய சகோதரன் கிட்ட இருந்து, நான் தான் பறக்க வேண்டியவன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் சொந்தம், இந்த சொந்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதாவது ஒண்ணு செய்து. ஒரு நாள் ஏசாவு வேட்டைக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வரக்குள்ள அவனுக்கு சரியான பசி.
ஆனா வீட்டுல இருக்கிற யாக்கோபு ஒரு கூழ் செஞ்சு வச்சு, ஒரு போரேஜ், ஒரு கஞ்சி செஞ்சு வச்சு அதை சாப்பிட வேண்டிய நேரத்துல ஏசாவு அங்கே இருந்து வந்து கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் கூழ கொடு, எனக்கு கொஞ்சம் இந்த கஞ்சியை கொடு, எனக்கு பசிக்குது, இந்த பசினால நான் செத்து போயிருவோம் போலன்னு சொல்லக்குள்ள யாக்கோபு சொல்றான், அப்படின்னா உன்னுடைய புத்திர சுயதிகாரத்தை நீ எனக்கு வெற்றி கொடுக்கணும். நீ காசு கொடுக்க வேண்டாம், உன்னுடைய புத்திர சுய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தாதான் நான் உனக்கு இந்த ஆகாரத்தை கொடுப்பேன். ஒரு ஆகாரத்தை வைத்து தன் சகோதரனுடைய புத்திர சுய அதிகாரத்தை இந்த யாக்கோபு பெற்றுக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறார். அதுக்கு பிற்பாடு தன் தகப்பனுக்கு வயசாகுகிறது. வயசான தகப்பன் தன்னோட மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும்னு பார்க்கிறாரு. மகன் வேட்டைக்கு போயிட்டான், ஏசாவு வேட்டைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிற யாக்கோப தன் தாயானவள் அவளுடைய தந்திரத்தினால இவனை மறுபடியும் ஈசாவை போல உருவாக்கி தன் தகப்பனிடத்துல அனுப்பி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு யாக்கோபு தந்திரமாய் தன் தகப்பனிடத்துல போய் இந்த யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். இவன் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறான், ஓடி போகிறான். தன் மாமனார் வீட்டுல போய் அங்கேயும் ஏமாற்றப்படுகிறதுனால அவனுடைய நீதி விளங்க வேண்டும்ங்கிறதற்காக, அவனுக்கு சரியான காரியங்கள் நடக்க வேண்டும்ங்கிறதற்காக, அவனுக்குள்ள அவனுடைய ஊதியம் அவனுக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறதற்காக, சம்பளம் கிடைக்க வேண்டும்ங்கிறதற்காக அவன் என்ன செய்யறான், தன் மாமனாரையும் ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சரியான காரியங்கள் நடக்கல, அவனுக்கு நீதி சரியாய் வழங்கப்படல. இயேசு கிறிஸ்துவானவரை பிடிச்சி அவரை பிலாத்து இடத்துல கொண்டு போய் நியாயம் தீர்க்கும் பொழுது அங்க பிலாத்து சொல்றான், இவரிடத்துல எந்த குற்றமும் நான் காணவில்லை, என எந்த குற்றமும் இல்லை. ஆனா இயேசுவானவருக்கு குற்றம் இல்லாதபடியினாலும் அவருக்கு நீதி கிடைக்கல. அவர் குற்றம் செய்யல, ஆனா நீதி கிடைக்கல. யாக்கோபு சரியான வழியில போறான், சரியான காரியங்களை செய்யறான், சரியான போதனைக்குள்ளார இருக்கிறான், சரியான தேவனை ஆராதிக்கிறான். அவனுக்கு நீதினா என்னன்னு தெரியும், அவனுக்கு தேவத்துவம்னா என்னன்னு தெரியும், அவனுக்கு பரிசுத்தனா என்னன்னு தெரியும். நான் ஓடி போகக்குள்ள என்ன தேவன் சந்திச்சாரு, நான் தரிசனத்துல அவரை பார்த்தேன், ஏணி பார்த்தேன், படிக்கட்டு பார்த்தேன், தேவத்துல ஏறுறாங்க இறங்குறாங்க, இது எல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு என் தேவன் யார் என்று தெரியும். உங்களுக்கு தெரியுமா நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? சிலருக்கு போராட்டம், தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு போராட்டம். உண்மையான தேவனத்தை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமா? இவருக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் என் உடம்பை புண்படுத்தல, நான் காயப்படுத்திக்கல, நான் அவருக்கு கோயில் கட்டல, நான் அவருடைய உருவத்தை பார்க்கல, இவர் தான் தெய்வமா? சிலருக்கு போராட்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்க்கிறது எல்லாம் அவங்களுக்கு வேணும். இந்த தாகோனுடைய ஆராதனை வேணும், அங்க பார்க்கிற எகிப்துடைய தேவர்கள் அவர்களுக்கு வேணும், இங்க கானானுக்குள்ளார வந்தவங்க தோப்பு விக்கிரங்களை ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய நேரத்துல நிறைய சூழ்நிலைகளுக்குள்ளார மாட்டிக்கொண்டு நான் என் கண்ணால பார்க்கிறேன், எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில உண்மையான தேவனை விட்டுட்டு, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை விட்டுட்டு, தாயின் கருவில உருவாக்கினவரை விட்டுட்டு, ஏதேன் தோட்டத்துல அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்முடைய நாசியில ஊதி நம்மளை ஜீவ ஆத்துமாவாய் மாத்தின தேவனை விட்டுட்டு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா யாக்கோபுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்ன சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு பாடினார்ல. அப்போ யாக்கோபுக்கு தெரியும், ஒரு நாள் வரும், there will be a day for me and I know the judgment will be fairly for me. எனக்கு தெரியும் இந்த நியாய தீர்ப்பு சரியாய் வரும் ஒரு நாள். அந்த நாளுக்காக யாக்கோபு போராடி கொண்டு இருக்கிறான். யாக்கோபு ஆடு மேய்க்கிறான், ஆடு குட்டி போடுது, குட்டி எல்லாம் வெள்ளை குட்டியா இருக்குது, பத்தாது முடியாது என் மாமனாருடைய ஆசீர்வாதம், ஆனா எனக்கு அவன் சரியான ஊதியத்தை கொடுக்கல. இப்ப ஆடு மறுபடியும் குட்டி போடணும், இப்ப வெள்ளை ஆடு குட்டி போடக்குள்ள அந்த ஆட்டுக்குள்ளார கருப்பு புள்ளி வரணும், அவன் சதி செய்யறான். இப்ப ஆடு குட்டி போடுது, எல்லாம் கருப்பு புள்ளி உள்ள ஆடா குட்டி போடுது. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்டார், மாஸ்டர் என்ன மாஸ்டர் உங்க சேர்ச்சிக்கு மத்த சேர்ச்சில இருந்து ரொம்ப பேர் வராங்களா, நீங்க என்ன எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சேர்ச்சினா என்னது? தேவனை ஆராதிக்கிற இடம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு இவங்க தான் வரணும் அவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு இருக்குதா? இல்லையே. யார் வந்தா என்ன, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க.
கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல நீ வரக்குள்ள, ஓ நீ இந்த சபையை சேர்ந்தவன் முடியாது அங்க போ, நீ இந்த சபை ஏபிசி சபை இங்க போ அப்படின்னு அனுப்ப முடியுமா? மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போறோம், மார்க்கெட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் தெரியும், எல்லாருக்கும் ஒரு மீனா வாங்கிட்டு வரோம் இல்ல தானே? எந்த மேஜையில எந்த மீன் விற்கிறவரு, எந்த ஃபிஷ் உங்க சரியான ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கொடுக்குறாரோ, சுத்தமான ஃபிஷ், நல்ல மீனா கொடுக்குறாங்களோ அங்கதானே வாங்குறோம். கெட்டு போன மீன் கொடுக்குறவங்க கூட்டாளின்னு சொல்லி கெட்டு போன மீனை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறோமா? இல்லையே. அப்ப எந்த சபைக்கு போகிறோமோ, கர்த்தர் எங்க வழி நடத்துறோ, ஆவியானவர் எங்க வழி நடத்தினாரோ, நம்முடைய சிந்தை இந்த இடத்துல எனக்கு தெளிவான போதனை கிடைக்குது, இல்ல இந்த இடத்துல என்னால சுதந்திரமாய் ஆராதிக்க முடியுது, இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுதுன்னா அங்கதானே போக முடியும். அவர் போய் என் மச்சான் கிட்ட சொன்னார், என்ன உங்க மச்சான் எங்க ஆத்மாவை எடுத்து இருக்கிறாரு, அவருடைய ஆத்மா அவர்கிட்ட இருக்குது, அதுவே பரலோகத்துக்கு போகுமா தெரியாது. ஹல்லேலூயா. ஏன் ஆத்மா பரலோகத்துக்கு போகுமான்னு தெரியாது, அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரே பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரே. கண்ணை பாதுகாத்துக் கொள்றேன், வாயை பாதுகாத்துக் கொள்றேன், கையை பாதுகாத்துக் கொள்றேன். இதை செய்யக்கூடாது ஆண்டவரே, இதை யோசிக்க கூடாது ஆண்டவரே, இதை பேசக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நான் பரலோகத்துக்கு போகணும். இது என்னுடைய போராட்டம். என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய போராட்டம். இந்த யாக்கோபுடைய போராட்டம், நான் 7 வருஷம் வேலை செஞ்சேன், 7 வருஷம் வேலை செஞ்சேன், எனக்கு நீதி கிடைக்கல, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய போறேன், இந்த 7 வருஷத்துல என்னுடைய சம்பளத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். இப்போ ஆடு எல்லாம் வெள்ளையா இருந்த ஆடு எல்லாம் கருப்பு குட்டியா போடுது, கருப்பு புள்ளி உள்ள குட்டியா போடுது, வெள்ளை கருப்பு உள்ள புள்ளி குட்டியா போடுது. இது எல்லாம் யாக்கோபுக்கு வந்த உடனே யாக்கோபு தன் மாமனாரை விட்டு அவன் ஓடி போகிறான். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு, போதும் எனக்கு இருந்த ஆசீர்வாதம் போதும், என் தேவன் எனக்காக பெத்தேலில காத்திருக்கிறாரு, தேவனுடைய வீட்டில் அவர் காத்திருக்கிறாரு, அவர் எனக்கு சொன்னாரு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் எங்க ஆரம்பிச்சனோ அதே இடத்துல போய் என்னுடைய தேவனுக்கு பலி செலுத்த போகிறேன், என்னுடைய தேவனை ஆராதிக்க போகிறேன்னு இந்த யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது, அவன் யாபோக் என்ற ஆத்தை கடக்கும் பொழுது தன் மனைவி, வேலைக்காரிகள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், ஆடு, தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அனுப்பிட்டு இந்த 24வது வசனத்தை பார்க்கக்குள்ள யாக்கோபு பிந்தி இருந்தான். அவன் பிந்தி தனித்திருக்கும் பொழுது ஒரு புருஷன் அவனோடு வெடிய காலை மட்டும் போராடி அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. போராட்டம் எங்க இருக்குது? எது வரைக்கும் இருக்கிறது? வெடிய காலை மட்டும். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதயமாகுகிற மட்டும், ஒரு வெளிச்சம் வருகிற மட்டும். அப்படின்னா இந்த வெளிச்சத்தை எப்ப பார்ப்போம்? பூமியில கண்களை மூடினால் பரலோகத்துல கண்களை திறப்போம். அந்த வெளிச்சத்தை பார்க்க மட்டும், அந்த வெடிய காலை நமக்கு வர மட்டும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு சொல்ற, யாக்கோபுக்கு வசனம் சொல்லுது, அவன் தனித்து இருந்தான் ஒரு புருஷனோடு வெடிய காலை மட்டும். until the day break he was struggle with a man. அவன் வெடிய காலை மட்டும், ஒரு வெளிச்சத்தை பார்க்க மட்டும் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். என்ன போராட்டம்? இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதத்தை பார்க்கலன்னு இல்ல, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலன்னு இல்ல, ஆனா அவன் தேவனோடு, தேவ தூதனோடு போராடி கொண்டு இருக்கிற காரணம் என்னவென்றால், எனக்கு உண்டான, எனக்கு உரிய என்னுடைய பங்கு எனக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் எனக்குள்ளார்ந்து சந்ததியை கொண்டு வருவீர், நீர் சொல்லி இருக்கிறீர் எனக்கு நிச்சய பரலோகம் உண்டு, எனக்கு சொல்லி இருக்கிறீர் இந்த பூமியில உபத்திரவங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, இவைகள் மத்தியில நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த காரியம் நிறைவேற மாட்டோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு கோடி கோடியா பணம் வந்துட்டா எல்லாமே சரியாயிரும். அப்படியா? கோடி கோடியா பணம் வந்துட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னா? வில்லியம் நாளைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை காலையில அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் மில்லியனேர் ஆயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன ஒரு பங்களோ வாங்குவாரு, ஒரு பெரிய காரை வாங்குவாரு, எங்கேயோ பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்பப்போ கால் வரும், இந்த ஷேர் விழுந்துருச்சு, இந்த ஷேர் எழுந்திருச்சிருச்சு, இங்க ஏமாத்திட்டாங்க, இது போச்சுன்னு. நல்லா நிம்மதியா தூங்கிட்டு லோரி ஓட்டிட்டு வந்து தூங்கின தூக்கம் போயிடும். லோரி ஓட்டக்குள்ள ஏதோ சாப்பாடு வாங்கி லோரியில உட்காந்து சாப்பிட்டா கூட சந்தோஷமா சாப்பிடுவாரு. இப்ப சாப்பாடு மெனுக்கு உட்காந்து எந்த கடைக்காரனா போன் அடிக்க போறான், எவன் போன் அடிச்சு காசு கேட்க போறான், எங்க ஏமாத்த போறான் தெரியலையே. சாப்பாடை பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு போராட்டம். இல்ல பணம் நமக்கு
சந்தோஷத்தை கொண்டு வராது. பணம் நமக்கு நிம்மதியை கொண்டு வராது. நம்ம வச்சிருக்கிற ஆஸ்தி, எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாரு, நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நான் அவரை போய் பார்க்கக்குள்ள அவர் சொன்னாரு, என்ன கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரு, எனக்கு 100 ஏக்கர் கிளாப்பாசா வீட்டு இருக்குது. ஹல்லேலூயா. 100 ஏக்கர் கிளாப்பாசா வீட்டு இருக்குது. ஒரு அரசாங்கத்துல பெரிய பதவியில இருக்கிறவன் ஒரு மாசம் 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நான் ஒரு நாள்ல சம்பாதிச்சிடுறேன் அப்படின்னாரு. 10 மணிக்குள்ளார சம்பாதிச்சிருவேன். ஆனா என்ன இல்ல, சரீரத்துல சுகம் இல்ல, ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்ல, ஒரு பயம், யாரோ செய்வன செய்யறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, செத்து போயிருவோமோ, ஒரு போராட்டம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, நீ போராடுகிற போராட்டத்துல, இன் யோர் ஸ்ட்ரகிள், நீங்க போராடி கொண்டே இருக்கிற வியாதியின் போராட்டத்துல, நீங்க போராடி கொண்டே இருக்கிற கணவன் மனைவியின் பிரச்சனை என்கிற போராட்டத்துக்குள்ளார, நீங்க போராடி கொண்டே இருக்கிற உங்களுடைய சரீரத்துக்குள்ளார. 2 நாள் 3 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. நான் பூச்சோங்கல லூதரன் சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க அந்த சர்ச் மெம்பர் எல்லாம் எனக்கு ஃபேமிலி மாதிரி. அப்ப நான் திருமணமாகல, என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, நான் நல்லா இருக்கிறேன்னா விசாரிக்கிறதுல இருந்து, எனக்கு சட்டை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை விசாரிப்பாங்க. எப்படி இருக்கீங்க பாஸ்டர், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். அப்ப அதுல சின்ன வயசுல திருமணமான ஒரு கப்பல்ஸ், அவங்க 16 வருஷமா திருமண தம்பதிகளாக இருக்கிறாங்க. போன 4 நாளைக்கு முன்னால அவருக்கு நெஞ்சு வலிக்கும். அவர் சொல்லியிருக்கிற காலையில நெஞ்சு வலிக்குதுன்னு மனைவி பெனடால் கொடுத்து வாங்க ஹாஸ்பிட்டல் போகணும் இருக்கிறாங்க. அவர் சொன்னா இல்ல பரவாயில்ல, பிள்ளைங்க கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தாரு. சாயங்காலமான உடனே அவருக்கு ரொம்ப வலி வந்த உடனே மனைவியை கார்ல ஏற்றிட்டு போக சொல்லியிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரே ஒரு டிராபிக் லைட் தானே காஜா ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு, அவருக்கு ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலிக்க சொல்லி மூச்சு எடுத்து விட்டாரா, இறந்து போயிட்டாரு. அவங்க மனைவி மேல அப்படியே சரிஞ்சு விழுந்தாரா, அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்தது, பண பிரச்சனைகள் இருந்தது, வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு பால்மாவு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, கிறிஸ்துமஸ் வந்தா நல்ல துணி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த போராட்டத்தின் மத்தியிலும் இந்த கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக 16 வருஷம் கர்த்தருக்குள்ளார வாழ்ந்து, 16 வருஷம் தன்னுடைய குடும்பத்தை போராடி காத்துக்கொண்டு, 16 வருஷம் என் மனைவிக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன்னு சொல்லி அவர் போராடி தேவனோடு கூட போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை குறித்து கேட்கும் பொழுது ஆண்ட்ரூ அப்படிங்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னாரு, பாஸ்டர் அவரு ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு பாஸ்டர். ஏன்யா, அவரு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நிறைய பிள்ளைங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கேஸ்ட்ரிக் அல்சரா மாறிடுச்சு, அல்சர் புண்ணா மாறிடுச்சு, கேன்சரா மாறிடுச்சு. நாம நினைச்சோம் கேன்சர்ல தான் இறந்து போவாரு, ஆனா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ஒரு போராட்டம், தன்னுடைய குடும்பத்திற்காக உயிருள்ள நாளெல்லாம் போராட்டம், ஜீவனுள்ள நாளெல்லாம் போராட்டம், சூரியன் உதித்து சூரியன் அஸ்தமிக்கிற மட்டும் போராட்டம், ராத்திரி படுக்கையில போராட்டம், காலையில எழுந்தோடு போராட்டம். இந்த போராட்டத்தின் மத்தியில ஒரு விடிய காலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விடிய காலை இருக்கிறது. உன்னுடைய போராட்டம் ஒரு காலகட்டம் மட்டும்தான். You struggle for certain time period. அந்த காலம் முடிஞ்ச உடனே நீ ஒரு வெளிச்சத்தை பார்ப்ப. விடிய காலை கடந்து வரும், உதய சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய போராட்டத்தை மாற்றி உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த யாக்கோபு தேவதூதனோடு போராடும் பொழுது இந்த தேவதூதனை பிடிச்சுக்கிட்டான். அவன் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டான். எனக்கு ஓத்திரம் உண்டு, எனக்கு கஷ்டம் உண்டு, எனக்கு ஏமாற்றம் உண்டு, எனக்கு நெஞ்சு வலி உண்டு, எனக்கு இடுப்பு வலி உண்டு, தலைவலி உண்டு, எனக்கு எல்லாம் உண்டு. என்னுடைய லங்ஸ் போச்சு, என்னுடைய இருதயம் போச்சு, என்னுடைய தலை போச்சு, காலு போச்சு, கண்ணு போச்சு, மூக்கு போச்சு, எல்லாமே போச்சு. ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீ என்னை சுகப்படுத்தினால் ஒழிய, நீ எனக்கு விடுதலை கொடுத்தால் ஒழிய, இந்த ஆத்தனை கடக்கணும்னா நீர் என்னோடு கூட இருந்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். ஹல்லேலூயா. திருமண தம்பதிகள், வாலிப பிள்ளைகள் திருமணம் பண்ணும் பொழுது பலிபீடத்தில் வந்து வாக்கு கொடுப்பாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வருத்தத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உனக்கு உண்மை உள்ளவளாய் இருப்பேன்னு சொல்லி அந்த போராட்டத்தை போராடணும். சல்மான் கான் வந்துட்டான்னு இப்படி திரும்பி பார்க்க கூடாது. ஐஸ்வர்யா ராய் என்கிட்ட வந்துட்டான்னு திரும்பி பார்க்க கூடாது. என் மனைவி தான் எனக்கு ஐஸ்வர்யா ராய், என் கணவர் தான் எனக்கு சல்மான் கான். ஹல்லேலூயா. ஒரு போராட்டம்.
அந்த போராட்டத்துல போராடுகிறதற்கு தேவனை பற்றி பிடிச்சு கொள்ளணும். நான் விட மாட்டேன் ஆண்டவரே, என் பிசினஸ் கீழே இறங்கி வந்துருச்சு, இருக்கிற நாற்காலி மேசையை வித்து நான் லைன் நோட்க்கு காசு கொடுக்கணும், ஆனாலும் நான் உங்களை விட மாட்டேன். நான் கீழே விழுந்தாலும் 7 முறை எழுந்திருக்கிறதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. இந்த வேலை போச்சு பரவாயில்ல, எனக்கு இன்னொரு வேலையை கொடுத்து இந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னொரு போராட்டத்தை போராடுகிறதற்கு அவர் என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யாபோக்கை கடப்பேன், நான் செங்கடலை கடப்பேன், நான் யோர்தானை கடப்பேன், நான் எரிகோ மேலே ஏறி போவேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதத்தை முடித்து நம்ம நவம்பர் மாதம் 11வது மாதத்துக்குள்ளார நாளைய தினத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் தினங்கோள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிற நான் ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்திலும் என்னோடு கூட கடந்து வர வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். நிறைய காரியங்கள், ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுல இருந்து, சுகப்படுத்துகிறதுல இருந்து, விடுதலைக்குள்ளார கொண்டு வருகிறதுல இருந்து, சபைகளை உருவாக்குகிறது. எல்லா ஊழியக்காரருக்கும் சபையை உருவாக்குற ஆசீர்வாதம் கிடையாது. சிலரை மெயின்டைன் பண்ண முடியும், சிலரால அதை பழுது பார்க்க முடியும். ஆனா புது புது சபைகளை உருவாக்குகிறதற்கு வருகிற வருஷத்துல 2 இடத்துல புது சபைகளை உருவாக்குகிறதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, ஜனங்களுடைய வாயின் வார்த்தை உண்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்லுவாங்களே, தாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக. ஆமா பேர ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஊழியக்காரங்களை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஆசை. ஊழியக்காரங்க உருவாக்கணும், எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் ஆராதனை நடத்தணும், எல்லாரும் துதி நடத்தணும், எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும், எல்லாரும் அதுல இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு பெரிய ஆசை. நான் ஊழியக்காரங்களை உருவாக்குறதற்கு நிறைய வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டேன், நிறைய பெண்களை கூப்பிட்டேன். நான் இந்த இடத்துல ஒரு பெண் அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தேன்னு சொல்லி என்ன லூதரன் சர்ச்சில இருந்து தூக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. உடனே எல்லாம் போன் அடிச்சாங்க, தூக்கிட்டாங்களாமே. என்ன தூக்கலையா? தூக்கிட்டாங்க இல்லையே. ஆமான் மொர்தெகாய்க்கு செஞ்ச தூக்கு மேடையில ஆமான் தான் தொங்கணும். ஆனா மொர்தெகாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. என்னத்தை தூக்கினாலும் சரி, தூக்கி மாதிரி பொக்குகளை தூக்கிட்டு போனாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு போராட்டம் உண்டு, ஆனா இந்த போராட்டத்துல ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொன்ன ஆண்டவர், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த காலை வேளையில, இந்த வெடிய காலையில கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நாளைக்கு ஒரு புது நாளை கர்த்தர் கொடுக்கிறாரு. பாத்தீங்களா? அந்த வெடியலை காணும் பொழுது என்னுடைய போராட்டத்தின் மத்தியில நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, என்னுடைய போராட்டத்தின் மத்தியில நான் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, என்னுடைய போராட்டத்தின் மத்தியில நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, என்னுடைய போராட்டத்தின் மத்தியில நான் ஜெயம் கொள்ளுகிறதற்கு அவர் எல் ஷடாயின் தேவனாக, சர்வ வல்லமை உடையவராக அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை வேணாலும் இழக்கலாம், அம்மாவை இழக்கலாம், அப்பாவை இழக்கலாம், சகோதர சகோதரிகளை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், மனைவியை இழக்கலாம், கணவனை இழக்கலாம், வச்சிருக்கிற ஆஸ்திகளை இழக்கலாம், ஆடு மாடு எல்லாத்தையும் இழக்கலாம், பேங்க்ல இருக்கிற அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை இழக்கலாம், வேலையை இழக்கலாம், சரீரத்துல சுகத்தை இழக்கலாம். யோபுவை போல நின்று கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் கர்த்தரை மட்டும் இழக்க முடியாது, கர்த்தரை மட்டும் இயேசுவை மட்டும் இழக்க முடியாது. ஏது என்னை விட்டு போனாலும் சரி, என்னதான் நடந்தாலும் சரி, நான் ஜெபிக்கும் பொழுது, ராத்திரி தூங்கும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவர், நீங்க எனக்கு வேணும். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு உயர்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு திருப்தியா இருக்கவும் தெரியும், எனக்கு பசியாய் இருக்கவும் தெரியும், எனக்கு செல்வதனாய் இருக்கவும் தெரியும், எனக்கு பிச்சைக்காரனாய் இருக்க வேண்டியும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். போராட்டத்துல மன ரம்மியமாய் இருக்க
பிரச்சனையில மன ரம்மியமாய் இருக்க, என் மனைவி நொய்யின்னு இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க, என் கணவர் என்ன 2 உதவிட்டா மன ரம்மியமாய் இருக்க, நான் இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு, போராட்டத்தை ஜெயம் கொள்ளுகிறதற்கு நான் போராடி கொண்டே இருப்பேன், விட்டுற மாட்டேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் விட மாட்டீங்க? ஹல்லேலூயா. பசியா இருக்கல போல, பசியா இருக்குதோ? ஹல்லேலூயா. நான் கர்த்தரை விட மாட்டேன். 5 மணிக்கு எழுந்திருச்சாலும் சரி, 12 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்திருச்சாலும் சரி, இல்ல தூக்கமே இல்லாம இருந்தாலும் சரி, கர்த்தரை விட மாட்டேன். அவர் என்னோடு இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிப்போமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, இந்த போராட்டம் எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, உலகத்துல போராட்டங்கள் உண்டு, ஆனா கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய அத்தை ஒருத்தவங்க, நேத்து தான் எனக்கு தெரியும், 1 மாதம் ஆயிடுச்சான். அவங்க மூச்சு விட கஷ்டப்பட்டு இருக்காங்க, காய்ச்சல் மூச்சு விட கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, ஹார்ட்ல பிளாக்னு சொல்லி. ஸோ ஹார்ட் அட்டாக்னு கொண்டு போனவங்ககிட்ட கடைசி சொல்லிட்டாங்க கோவிட்னு சொல்லி கோவிட் ரூம்ல போட்டு அவங்க இறந்து போயிட்டாங்களாம். பாடியை கூட கொடுக்கலையாம். எங்களுக்கு தெரியவே தெரியாது, நேத்து தான் தெரியும் இறந்து போயிட்டாங்கன்னு. என்னதான் நடந்தாலும், எவ்வளவுதான் சூழ்நிலை எதிர்ப்பாக இருந்தாலும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே இல்லை அப்படின்னு ஆனாலும், எனக்குள்ளார இருக்கிறவர் நிரந்தரமானவர். எனக்குள்ளார இருக்கிறவர் அவர் நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, வானம் பூமி அழிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு காலமும் அறியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மாம்சமாகி நம்ம மத்தியில இயேசு கிறிஸ்துவாய் காணப்பட்டு இன்றைக்கு நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. ஓ ரிமபபஷே, அன்பே உமக்கு ஆராதனை, இந்த அழகே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை, 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 அபிஷேக ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை, எந்த நாளே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை. கண்களை மூடி, எந்த நாளே என் மனைவியை பார்க்கிற அழகானவர் ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை, ஆராதனை,
யாரை பார்த்து நான் I love you சொல்ல முடியாது. உங்களை தானே அதிகமாக நேசிக்க முடியும். உங்களை தானே அதிகமாக ஆராதிக்க முடியும். உங்களை தானே அதிகமாக புகழ முடியும். ஆராதனை 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 அபிஷேக ஆராதனை அன்பே உமக்கே ஆராதனை. எந்த கலகே உமக்கு ஆராதனை. அவர் அன்பானவராய் இருக்கிறவர். அவர் உங்களை அந்த காலைவேளை நேசிக்கிறவராய் இருக்கிறவர். யார் உங்களை வெறுத்தாலும் வெறுக்காதவராய், யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் துன்பப்படுத்தாதவராய், யார் உங்களை நெருக்கினாலும் நெருக்காதவராய், யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாதவராய் இருக்கிறவர். என் மகளே, என் மகனே அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்துல வந்து நின்று உங்களை அரவணைத்து, இன்றைக்கும் தகப்பன் சுமக்கிறத போல உங்களை சுமந்து, ஒரு தாய் நேசிக்கிறத போல உங்களை நேசித்து, உங்களுடைய கண்ணீரை துடைத்து, உங்களுடைய வேதனையை அகற்றி போட்டு, இந்த காலையில் உங்களுடைய போராட்டத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், I am with you னு சொல்லி உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறவர். நீ ஆற்றை கடப்பாய், நீ நதியை கடப்பாய், நீ கடலை கடப்பாய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரிமா பாபா ஷே லே மரபரி பரி கரவோ. ஹalleluya. Thank you Lord. அன்பே உமக்கு ஆராதனை. எந்த அழகே உமக்கு ஆராதனை. பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறவர். நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், வார்த்தையினால பலப்படுத்துகிறவர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெள்ளம் ஆண்டவரே, உடைந்து போன உள்ளங்கள், பரிதவித்துக் கொண்டு இருக்கிற உள்ளங்கள், கைவிடப்பட்ட உள்ளங்கள் ஆண்டவரே, அநேக சூழ்நிலையினால் நெருக்கப்பட்டு இந்த கருவை ஆண்டவரே, இந்த விதை சேத்துல விழுந்ததை போல விழுந்து கிடக்கிறவங்களை நீங்க பார்த்து, நீங்க ஆதரித்து, முன்னும் பின்னும் நெருக்கி பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்களே. இன்றைக்கும் அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஒளியாய் கடந்து வந்து, வெளிச்சமாய் கடந்து வந்து, இந்த விடிய காலையில கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, போராட்டத்தின் மத்தியில ஜெயம் கொடுத்து கர்த்தர் வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்துல நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு இந்த தாய்மார்கள் இவங்கெல்லாம் வந்து சர்ச்சுக்கு வந்தா நல்லா சாரி கட்டி மல்லிப்பூலாம் வச்சுட்டு வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? நம்ம என்னைக்குமே ஆண்டவர் ஆராதிக்க வரக்குள்ள இந்த பெஸ்டா வரணும். நீங்க பஞ்சாபி சூட் போட்டு வந்தாலும் சரி, பெண்கள் நீங்க போனா சரி மல்லிப்பூ வச்சுட்டு வரணும். சரியா? பூ வச்சுட்டு வாங்க. அது ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்த பூல ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஆனா இந்த மல்லிப்பூ வாசம் வச்சா எனக்கு மைக்ரேன் வந்துடும். என் மனைவிக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. என் மனைவிக்கு வச்சாக்கா பூ வச்சாங்கன்னா தலைவலி வந்துடும், மல்லிப்பூ வச்சாங்கன்னா. அதனாலே சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணக்குள்ள மாலையில மல்லிப்பூ வச்சிடாதீங்க. என்ன செய்யறது? சரி, எனக்கு பூ பிடிக்கும், அவங்களுக்கு பூ பிடிக்காது. ஆனா ரெண்டு பேருக்குமே பூ வாசம் வந்துச்சுன்னா தலைவலி வந்துடும். அதுக்குன்னு வச்சுட்டு வர்றவங்க வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. ஒரு சுல்தானை பார்க்க போறோம், இல்ல மந்திரி பசாரை பார்க்கணும், அடோனோட ஆபீஸ்க்கு போறோம், ஒரு மூட்டை அரிசியும் ஒரு பால் மாவும் ஒரு சீனி பேக்கெட்டும் கொடுக்குறாங்க. இந்த COVID-19 காலத்துல ஒரு அரக்கால் சோழ போட்டு ஜப்பான் சில்வர் போட்டு ஒரு சிங்கெட்டை போட்டு போனா கொடுப்பானா? விக்கி துக்கா பாஜு மாதிரின்னுருவோம். இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போட்டாக்க நீட்டா வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோப்பான் சந்தோன், பந்தோன் இல்ல, சோப்பான் சந்தோன். சரியா? இந்த சோப்பான் சந்தோனோட வரணும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ராஜாவை பார்க்க வரக்குள்ள கம்பீரமாய் வரும். ஹல்லேலூயா. என்னதான் போராடினாலும் யாக்கோபுக்கு தெரியும், நான் போராடி கொண்டு இருக்கிறது கர்த்தரோடு. என்னதான் என்னுடைய தொடை சந்து
அவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளாம, அவர் வச்சிருக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளாம, அவர் எனக்குன்னு வச்சிருக்கிற நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளாம இந்த ஆத்தை நான் கடக்க மாட்டேன். நீங்க அதுதான் சொல்லணும். இந்த 24வது வசனத்துல இருக்கிறத போல என்னதான் நடந்தாலும் சரி, இந்த விடிய காலை வரும் மட்டும் நான் போராடி ஜெயத்தோடு கடந்து போவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளார இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நிலைமையில நின்றாலும், எந்த சூழ்நிலையில நின்றாலும், எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து 0.1% கூட, 0.0% அது வேண்டாம், 0.1% ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டார் என்ற நிலைமை வரவே கூடாது. யோபுடைய மனைவி சொல்றா, உன் தேவனை சபிச்சிட்டு நீயும் செத்து போயா, உன் சரீரம் நாறுது, ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? யோபு சொல்றாரு, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கக்குள்ள சந்தோஷமா வாங்கி கொண்டோம்ல. கர்த்தர் காடியை கொடுக்கக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு, வீடு கொடுக்கல சந்தோஷமா இருந்துச்சு, மோட்டர் கொடுக்கல சந்தோஷமா இருந்துச்சு, மனைவி பிள்ளைகளை கொடுக்கல சந்தோஷமா இருந்துச்சு, உறவுகளை கொடுக்கக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு அவரை சபிச்சிடலாமா? முடியாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நாளைய தினத்துல புதிய மாதத்தை பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு புதிய சூரியனை உதிக்க செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பார்க்கக்குள்ள மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது, அப்படியே மந்தமா இருக்குது. ஆனா நாளைக்கு காலையில ஒரு சூரியன் உதிக்க போகிறது. நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறேன். அந்த வெளிச்சத்தில் தேவனுடைய முகம் பிரகாசிக்க போகிறது. நான் எழும்பி நின்று பிரகாசிப்பேன்னு சொல்லி ஒரு உறுதியோடு கடந்து போங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Thank you. God bless you. கீதா ஜாகா கீதா.